ப்ரீகேஜி முதல் பரிசு முத்துஸ்ரீ கே. சுபலட்சயா இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு துயாஷ் ரிஷ்வந்த். எல்கேஜி முதல் பரிசு ஆராதனா ஜோஹனா ஏ. இரண்டாவது பரிசு பிருத்வி கவின் எம். மூன்றாவது பரிசு சிவனேஷ் ஏ. யூகேஜி முதல் பரிசு முத்து அபிஷா பி. இரண்டாவது பரிசு அனுஸ்ரீ பி. மூன்றாவது பரிசு ஆர்வி ஆர்லாண்டோ டி. வகுப்பு 1 முதல் பரிசு சுபஸ்ரீ ஆஷிகா ஜே. இரண்டாவது பரிசு மான்சி எம். மூன்றாவது பரிசு ஷிவானி பி. வகுப்பு 3 முதல் பரிசு தர்ஷன் எஸ். இரண்டாவது பரிசு ஆண்டனி பியோ எஸ். மூன்றாவது பரிசு தாரிகா எஸ். வகுப்பு 4 வகுப்பு 4 முதல் பரிசு சாலிகா ஏ. இரண்டாவது பரிசு முத்துசெல்வி எம். மூன்றாவது பரிசு கவின் ஜே. வகுப்பு 5 முதல் பரிசு
சஹின் பாத்திமா ஏ, இரண்டாவது பரிசு சந்தியா ஏ, மூன்றாவது பரிசு முகேஷ் கே. வகுப்பு 6 முதல் பரிசு விஸ்வதர்ஷினி எஸ், இரண்டாவது பரிசு முத்து கீர்த்திகா எஸ், மூன்றாவது பரிசு பனி ரித்தீஷ் எம். வகுப்பு 7 முதல் பரிசு ஜெயஸ்ரீ சபரி வாசகன் எஸ், இரண்டாவது பரிசு கீர்த்தனா பி, மூன்றாவது பரிசு ஜெயமெல்சி ஏ. வகுப்பு 8 முதல் பரிசு ஜெயஸ்ரீ முத்துரோஷன் எஸ், இரண்டாவது பரிசு சேசு ஸ்மைலின் ஏ, மூன்றாவது பரிசு மிர்சா ஸ்ரீ ஜே. பரிசுகள் வழங்கிய திருமதி ஹெலன் லாரன்ஸ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் ஒரு கல்வி பரிசு வாங்கிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு முதல் இந்த கல்வி பரிசு திரு VTN அவர்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் முதலாவது வரும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கவிருக்கிறார். அதேபோல் மும்பையைச் சேர்ந்த பம்பாய் கிளை சங்க துணைத் தலைவர் திரு ஆல்வின் அவர்களும் அவர்களுடைய சகோதரர் திரு ரெஜினால் அவருடன் சேர்ந்து அவருடைய தந்தை காமராஜ் நடுநிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு எட்வின் அவர்கள் நினைவு பரிசாக அனைத்து வகுப்பிலும் முதல் மாணவருக்கு ரூபாய் 500, இரண்டாவது வரும் மாணவருக்கு ரூபாய் 300 வழங்கவிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இந்த விழாவில் பள்ளிக்கு வந்து ஒரு பெரிய ஃபில்டர் ஒன்று வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீரங்கநாதன பார்த்தா தல காவேரிய அடிக்கடி வர சொல்லு. என்ன நாளை என்ன என்று மட்டும் உள்ளதே
இஷ்டம் போல ஆட்டம் போடு பறந்து காத்து இப்போ நம்ம பக்கம் சாதகமா வீசுதே தும்பி இல்ல நம்ம பட்டம் பறந்து நூலோட போட்ட இந்த மாஞ்சா யாரோடும் தீவு போடும் ஏத்தி விட்டது மறந்தாக்கா அந்த நன்றி என்னும் வார்த்தைக்கு ஒரு அர்த்தமில்லை புத்தகத்தில் கூட இல்லை எத்தனையோ பாடங்களை சொல்லும் பட்டம் வாத்தியாரு தானடா விடாமுயற்சி எனும் ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் ஏற்று நடத்தி கொடுத்து சென்றிருக்கக்கூடிய பியூ அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ஆசியுரை வழங்கிய உதவி பங்கு தந்தை மற்றும் சாத்தான்குளத்திலிருந்து வருகை புரிந்துள்ள தந்தை அவர்கள் மற்றும் மூத்த சகோதரி அவர்கள் மற்றும் இங்கு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய சான்றோர்கள் மற்றும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள், இந்த பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் சென்ட் அலோசியஸினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் டாக்டர் ஆனந்த் அவர்கள் மற்றும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அந்த சர்க்கிளுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் போச்சுது. அதுக்கப்புறம் மாணவிகள் எல்லாரும் ரெண்டா பிரிஞ்சாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டி. அதே சமயத்தில் அதுக்கப்புறம் ஒரு குருவி ஒவ்வொரு மரமா நான் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்க, அதுல அவங்க எல்லாம் இடம் கொடுக்காம மரம் வந்து அது இடம் கொடுக்குது. பெரிய புயல். இதெல்லாம் நிறைய ஆழ்ந்த கருத்துகள் இருக்குது. கடைசியா சந்திரமுகி படத்துல உள்ள ஒரு பாட்டு, நீங்க எல்லாரும் அந்த பாட்டை கவனிச்சீங்க. அந்த பாட்டுல நடனமாடிய தான் சூப்பர் ஸ்டார். அந்த பட்டம் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம். அந்த பையன் பாம்போல நின்றுட்டு இருந்தான். உண்மையிலே இதெல்லாம் வந்து அந்த ஆசிரியர்களை ரொம்ப உயர்வா பாராட்டம். பனிமாதாவினுடைய ஆசியோட அந்த ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஆனந்த் அவர்கள்லாம் ரொம்ப நாள் இருந்து இந்த பள்ளிக்கு நிறைய உதவிகள் செய்து இன்னும் மென்மேலும், அதாவது இதனோடு இருக்கக்கூடிய ஆங்கில பள்ளிகளுக்கு நிகராக எந்த பள்ளியையும் நான் மென்ஷன் பண்ணல. தயவு செய்து உங்க பிள்ளைகளை இந்த பள்ளிகளை தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய ஆங்கிலத்துக்கும் நிகராக அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆங்கிலமும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பெற்றோர்கள் எளிமையான சிறிய அமௌண்ட்ல இந்த பள்ளியில சேர்ந்து உங்க பிள்ளைகளை படிக்க வைங்கிறது என்னுடைய விருப்பம். 88வது வருஷம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப நான் கொஞ்சம் யோசிச்சேன், இந்த பள்ளி எப்ப ஆரம்பிச்சிருக்கப்பட்டுனா 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 2ஆம் உலகப் போரினுடைய கதாநாயகனே யாரு அப்படின்னா ஹிட்லர் தான். முதல் உலகப் போர் 1914 இருந்து 18 வரைக்கும் நடந்துச்சு.
2 நாடுகளுக்கு உள்ள பிரச்சனை, அது பெரிய முதல் உலக போரா மாறிச்சுது. அஸ்திரியா, இன்னைக்கு ஆஸ்திரேலியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அஸ்திரியா நாட்டினுடைய பட்டத்து இளவரசனை ஒரு செர்பியா நாட்டை சார்ந்த ஒரு நபர் சுட்டு கொன்னுறான். அதுல முதல் உலக போர் ஆரம்பிக்குது. ஜெர்மனி அஸ்திரியா நாட்டுக்கு ஆதரவா போகுது. பிரான்ஸ், பிரிட்டன் எல்லாரும் செர்பியா நாட்டுக்கு ஆதரவாகி முதல் உலக போர் நடக்குது. முதல் உலக போர் 18ல முடிஞ்சிருது, ஜெர்மனி தோத்துருது. 2ஆம் உலக போர் 1939 ஆரம்பிச்சு 1945 வரைக்கும் நடக்குது. அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல நம்முடைய இந்தியாவில் இந்த தெற்கு கள்ளிக்குளத்துல ஒரு பள்ளியை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு 88 வயசாச்சு. அது ஹிட்லருடைய காலகட்டம். ஹிட்லர் 2வது உலக போர் எங்கேயோ நடக்குது. ஆனா ஹிட்லருடைய காலகட்டத்தில் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இந்த 3 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். ஜெர்மனி என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வடக்க பூரா பார்த்துக்கிட்டோம். இத்தாலி ஆப்பிரிக்கா நாடு, ஜப்பானுக்கு ஆசியா நாடு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆசியா நாட்டுக்குள்ள படையெடுத்து ஆசியா நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை விரட்டி நாட்டை காப்பாற்றுறது, நாட்டை பிடிக்கிறதுங்கிறது அவங்களுடைய. இந்த காலகட்டத்தில் 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் இப்படி ஒரு பள்ளியை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா கொண்டு போயிருக்கிறாங்கன்னா அந்தந்த காலகட்டங்கள்ல அதனுடைய நிர்வாகத்தில் இருந்த நண்பர்கள், உறுப்பினர்கள், அந்தந்த காலகட்டத்தில் இருந்த ஆசிரியர்கள் அனைவரையும் நம்ம இந்த அந்தந்த காலகட்டத்தில் படித்த மாணவர்கள் அவங்க எல்லாரையும் இந்த தருணத்தில் நினைச்சு பார்க்கணும். அதிசய பனிமாதா ஆசியுடன் இந்த பள்ளி இன்னும் மென்மேலும் வளர்ந்து வரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சின்ன கதையை சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். அதாவது நாங்க படிக்கிற காலகட்டங்கள்ல ஒரு காக்கா கதை சொல்லுவாங்க, புத்திசாலி காக்கான்னு சொல்லுவாங்க. அதே காக்கா கதையை இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள் வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு காக்கா தண்ணி தாகத்துக்காக ஒரு குவளையை தேடி வரும். ஒரு குவளையில அடியில தண்ணி இருக்கும். அது புத்திசாலி காக்கான்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த குவளைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் அந்த குவளையில போட்டு அந்த தண்ணி மேல வந்திருக்கும், அது பருகி இருக்கும். அதனால அந்த காக்காவை புத்திசாலி காக்கான்னு சொன்னாங்க. ஆனா இதே கதையை இன்னைக்கு இருக்கக்கூடிய படித்த மாணவர்கள், படித்து முடித்து சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் அதை எப்படி சொல்றாங்கன்னா, அந்த காக்கா கதையை அந்த காகம் அவ்வளவு டயர்டாகி வரும், ரொம்ப களைப்பா இருக்கும். அந்த களைப்பிலையும் தன்னுடைய முயற்சியை விடாம அந்த சைடுல இருந்த கற்களை எடுத்து அந்த குவளையில போட்டு அந்த தண்ணி மேல வந்த பிறகு பருகும் அப்படிங்கிறது அதுல முயற்சி. 2வது, அந்த காக்கா நினைச்சிருந்தா அது மண் குவளை, அந்த மண் குவளையினுடைய அடியில 2 தட்டு தட்டி இருந்தா அதனுடைய அழகை வச்சு தட்டி இருந்தா ஓட்ட விழுந்திருக்கும், தண்ணி கீழே சிந்திருக்கும், தண்ணியை குடிச்சிட்டு அது போயிருக்கலாம். ஆனா அந்த காகம் அதை செய்யல. தனக்கு பிறகு வரக்கூடிய இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. தனக்கு பிறகு வரக்கூடிய காகம் மாதிரி பறவைகள் தண்ணிக்காக கஷ்டப்படும் போது தான் கல்ல உள்ள போட்டு அதுல தண்ணி மேல வந்தத அந்த காக்கா அந்த பறவைகள் பருகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல மாண்பு இருந்ததாக அந்த கதையை இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரறிஞர்கள் சொல்லுவாங்க. காலங்கள் மாற மாற பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய கிரியேட்டிவிட்டி எல்லாம் உருவாகிக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாளை காலகட்டத்தில் வரும்போது இந்த கதைகளை இன்னும் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கதைகள் எல்லாமே நல்ல ஒரு கதைகளுக்கு உள்ள ப்ராசஸ். அதனால இந்த கிரியேட்டிவிட்டிகளை மனசார பாராட்டி இந்த பள்ளி மென்மேலும் வளரணும்னு சொல்லி அதிசய பனிமாத ஆசியுடன் இந்த பள்ளி கண்டிப்பாக மென்மேலும் வளரும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தூரத்தில்தான் விமானமே பறந்தது. பறக்க தயாராகு, சுயமான பாதை காத்து. ஒர்ராக்கா மற்றாக்கா வந்தாச்சே தீவா, ஒர்ராக்கா மற்றாக்கா தாவியாடும் பூவா, மஃப்ராக்கா மெட்டாரிக்காய கூட ஆட தீவா, மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃப் டான்சிங் ஷோ. நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவு நடு காட்டக்கா, நான் ஹெட்டிக் ரோஷி வளைவு நெறிவு அது சிக்கட்டா, நான் பரிஷ் நிக்கோவி நடக்கும் நடைய ஒரு பேலட்டா, நான் பிரபு தேவி கடுக்கு மடுக்கு என தடுக்கு படுக்கு என நினைச்சா அடி வச்சா இந்த ரோடும் கூட மேடா சச்சா வெச்சச்சா என் ஹார்ட்டை பீட்ட மாட்டமா. ஒர்ராக்கா மற்றாக்கா வந்தாச்சே தீவா, ஒர்ராக்கா மற்றாக்கா தாவியாடும் பூவா, மஃப்ராக்கா மெட்டாரிக்கால கூட ஆட தீவா, மஃப்ராக்கா மெட்டாரி. உலக உருண்டை எடுத்து உள்ள கையில உருட்டு, வாங்க கடலையும் அடிச்சு போக்கன் சைஸ்ல சுருட்டு, நீ நினைச்சதெல்லாம் பள்ளிக்கு வர ஓடு ஓடு, உன்னை ஜெயிக்க ஒரு ஆணையில ஆடி பாடு. புட்டு 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 on your shoes, செட்டு 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 செட் right your moves. புட்டு 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 on your shoes, செட்டு 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 செட் right your moves. மாஸ்டர் ஓ மை மாஸ்டர், நீங்க இங்கலியா புங்கலியா ஜுங்கலியா டா. மாஸ்டர் காவிரியா நீர்மணிக்கு அம்பரமாய் அணையெடுத்தா, சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், மணி சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும், பறை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொன்னி நதி பார்க்கணும் கன்னி பெண்கள் காணணும் காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானும் அழகிரில்லை காலம் மறந்ததென்ன அன்னே ஓ மனதில் மறக்க அச்சோ ராசம் மறக்க என் காலம் தணியாதோ என் கால்கள் தணியாதோ சுந்தரே நிவதா வீரா சாரபுரி பாட்டு இறைவாணி பொன்னி நதி பார்க்கணும் பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல சக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரத்த சுழற்சி ஒட்டிருடி
குஞ்சுகளே குஞ்சைகளே ரம்பைகளை இஞ்சி நிற்கும் வஞ்சுகளே பொன்னினாலி வாக்கணும் பொழுதுக்குள்ள கண்ணு பெண்கள் காணணும் காத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரத்த சுழற்சி ஒட்டிருடி இந்த நாடு அழகினிலே ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆண்டவன் படைத்தான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி அன்று வந்ததும் இதே நில என்று வந்ததும் அதே நில என்றும் உள்ளது ஒரே நில இருவர் கண்ணுக்கும் ஒரே நில இருவர் கண்ணுக்கும் ஒரே இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. நீங்க படுத்து நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். கல்கியா
ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட தெரியுமோ அதை விட அதிக பயபக்தியோட இருக்கு. அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். வணங்கணும் 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 கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ, பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா? வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம், வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம். முடிஞ்சிருச்சுல்ல? இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றி. மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றி. உடனே அந்த இடம் வந்து வெளிச்சமாயிட்டா என் மாணவன், என்னுடைய பிள்ளை ஒரு இடத்துல வாரான்னா அவனுக்கு நல்லா பாட தெரியும், நல்லா எழுத தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், நல்ல பாடத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும் என்று என் பிள்ளை வந்து மற்றவனுக்கு ஒரு ஒளியாக கற்பிக்கக்கூடியவனாக, மற்றவனுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவனாக, ஒரு நல்லதை சொல்லக்கூடியவனாக உருவாக்குவது உங்கள் கடமை என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இறுதியாக என் பள்ளியில் பயிலக்கூடிய பெற்றோர்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அந்த பள்ளியை முடித்து வந்த உடனே அவன்கிட்ட ஒரு 2 நிமிஷமாவது 1 நிமிஷமாவது பேசக்கூடிய நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக இருங்கள். எனவே இன்னைக்கு என்ன நடந்துச்சு, உங்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன படிச்சிங்க அப்படின்னு ஒரு 2 வார்த்தை கேட்டு விட்டாலே அவன் கண்டிப்பாக ஒரு ஒளியின் மகனாக உருவாகுவான், ஒளியின் மகளாக உருவாகுவான். எனவே எப்படிப்பட்ட மொபைலா, எப்படிப்பட்ட தீயதோ அவனை நெருங்க முடியாது. எப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் உயர்ந்து நிற்பேன் என்ற ஒரு சிந்தனையோடு அவனால் வளர முடியும். அது மட்டுமல்ல, அவனால் பள்ளிக்கு, ஊருக்கு, குடும்பத்திற்கு, மற்ற எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டான மாணவனாக இருக்க முடியும். ஏனென்றால் அவன் ஒளியின் மகளாக நம் காமராஜர் பள்ளியானது உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே இதை தொடர்ந்து செய்யுங்கள், ஆசிரியர்களுக்கு ஒத்துழையுங்கள். மாணவ செல்வங்கள் எந்தெந்த வாய்ப்புலாம் அமைகிறதோ அதற்கு அவர்களை அனுப்புங்கள். கண்டிப்பாக பிற்காலத்தில் நம்முடைய மாணவ செல்வம் ஒரு நல்ல நிலையை அடைவான். அதற்காக நம்முடைய பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து உழைக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து வளர என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உருவாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்விக்கு இலக்கணம் வகுத்த இந்த காமராஜர் நடுநிலை பள்ளியின் கலை நிகழ்ச்சிகளின் போதுதான் வடக்கு பள்ளிக்கூடம் என்ற ஒரு வார்த்தை நமது கள்ளிக்குளத்து மக்களிடையே காணப்படும். கலை நிகழ்ச்சிகள் என்றாலே கலைமகளின் அனைத்து உருவங்களையும் அவளுடைய இலக்கணத்தையும் இயம்புகின்ற ஒரு பள்ளியாக, சாதி சமய சமூக நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற அந்த பள்ளியின் கலை நிகழ்ச்சிகளை இம்மட்டுமாக நாம் பார்த்தோம். இந்த வளாகம் நிறைந்திருந்தது. ஏனென்றால் மக்கள் அவர்களை நம்புகிறார்கள். அந்த ஆசிரியர்களும் அந்த தாளாளர் பெருமகனும் அவர்களுக்கு துரோகமோ குரோதமோ இழைக்க விரும்பவில்லை. இங்கு பார்த்த நடனங்களை பார்க்கும் போதெல்லாம் நமது வார்த்தையும் உள்ளமும் அதிர்கிறது. பட்டத்தை பாருங்கள், நாமும் அதே போன்று பட்டம் விடுவதை மறந்து
பட்டங்களை வாங்கி எவ்வாறு கல்வியின் மூலம் நம் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை நம் உள்ளம் அதிர் விதமாக சொல்வதால் அந்த மாணவ மாணவிகளை நம்பி நாம் இருக்கிறோம். எனவே அவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் இழைப்பதில்லை. இதே முயற்சி வான்போல் உயர்ந்து இந்த காமராஜர் நடுநிலைப் பள்ளியும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைவரும் யாரெல்லாம் அந்த பள்ளியின் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டு நம் பிள்ளைகளை சேர்க்கிறார்களோ அவர்களும் ஆல்போல் பரவி அருகுபோல் வேரூன்றி வாழ்க்கையில் முன்னேற்று அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என்று இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக இந்த ஆசிரியர்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப அன்பானவர்கள், இன்னும் இந்த பள்ளியின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள், கடமையை கண்ணாக கருதி கொண்டிருப்பவர்கள். அவங்ககிட்ட என்ன வேலையை கொடுத்தாலும் சரி, எந்த செயல்பாட்டை கொடுத்தாலும் சரி, மிகவும் சிறப்பாக பொறுப்புணர்வுடன் அதை ஒற்றுமையாக அனைவரும் இணைந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். அவர்களுடைய தாரகை மந்திரம் என்ன என்றால், எதை செய்தாலும் நன்றாக செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் தான் இவர்கள் நன்றாக செய்து இன்று NMMSல் 4 மாணவர்களை வெற்றி பெற செய்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் அவர்களுடைய அயரா உழைப்பு. இந்த அயரா உழைப்பின் காரணமாக தான் இன்றைக்கு 4 மாணவர்கள் நன்றாக படித்து தேர்வு பெற்றிருக்கின்றார்கள். எனவே அன்பு ஆசிரியர்களை, நீங்கள் இதே போன்று அயராது உழைத்து இன்னும் பல சாதனையாளர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு அழகான ஒரு சூழலானது அமைந்திருக்கின்றது. இந்த சூழலை பயன்படுத்தி நீங்கள் நன்றாக படித்து வாழ்வில் உயர வேண்டும். ஒரு சான்றோன்